இப்போ 3 நாளா இந்த படம் இருக்கிற படம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். We already seen a Danish movie, we've seen a German movie. And நேத்து வந்த மூவி வந்து something like which we have not seen before. ரொம்ப டார்க் ஷேட் மூவி. ஒரு பிரிசன்ல எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த வயலன்ஸ் இருக்கு, பட் நார்மல் வயலன்ஸ் மாதிரியே இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, நரேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. And there was no bloodshed, but we all could feel the violence. அப்படி இருக்கு. And this is something that வருஷம் வரணும். And also இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவும் நிறைய வரணும். And நிறைய இதுக்கு ஆடியன்ஸ் வரணும். முக்கியமா இது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் பேர் எங்களுக்கெல்லாம் தெரியும் ஃப்ரம் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் த மீடியா. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை, and I should really thank CIFF for bringing in such kind of array of different regions, different genre, different script, different narration, different directors. I mean, there is a movie which a director has done just for $2,000. அந்த மூவி எப்படிதான் இருக்கும், எப்படி எடுத்தாங்க is one curious we have. எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். நல்லதில்லை ரொம்ப வந்து வேற ஒவ்வொன்றுக்கும் ஒரு அனுபவம். அதாவது டிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், நம்மள மாதிரி ஆக்டர் இருக்கட்டும், சினிமா லவர்ஸ் ஆகட்டும், யார் வேணாலும் வந்து பார்க்கலாங்கிற அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்பெஷலி இப்போ தான் நான் உட்லாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அவ்வளோ க்ரௌடடாக இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஒரு படத்துக்கு வந்து அந்த படத்தில் பங்கேற்கிற டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இட்ஸ் an excellent exposure. And நமக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட் வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு we are all very happy. And last 2-3 years நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். This year it is a lot of glamour in theatre. Enjoying every bit of it.